அதிமுக பாஜக சேர்ந்தா திமுகவுக்கு லாபமா நஷ்டமாங்கிற கணக்கா? இல்ல ஒரு வகையில லாபம்னு நினைக்கிறாங்க. என்னன்னா அந்த ஓட்டு கூர்மைப்படுது. இப்போ பொதுவாக நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேங்க, அரசியல் தேர்தல் பணம் இல்லாம யாரும் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இப்போ ரூபாய் வாங்காம இருக்காங்களா ஜனங்க, வாக்காளர்கள்? பேக்கேஜ் சிஸ்டம் இருக்கு எங்க ஊர்ல. 5 ஓட்டு இருக்குங்க வீட்டுல, 10,000 ரூபாய் கொடுத்துருங்க, 5 ஓட்டும் உங்களுக்கு. இது வந்து 80-85% சாதாரண விஷயம் இல்லைங்க. 100 ஓட்டு இருந்தா 80 ஓட்டு இப்படி போயிருது, 85 ஓட்டு போயிருது. அப்போ மாற்றத்துக்கான சாவி எங்க இருந்து வருது? மீதி இருக்கிற அந்த 10-15% தான். அவன் பணம்லாம் வாங்க மாட்டான். அதுல கொஞ்சம் பேர் வந்து சித்தாந்த அடிப்படையில் ஓட்டு போடுவாங்க, கொஞ்சம் பேர் பிஜேபி வரக்கூடாதுன்னு ஓட்டு போடுவாங்க, கொஞ்சம் பேர் வந்து நீட்டெல்லாம் பெரிய கொடுமைங்கன்னு ஓட்டு போடுவாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க அந்த காலத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு தூரம் வந்து தமிழுக்காக போராடினோம், இந்தியை கொண்டு வந்துருவானுங்க இவனுங்க, நாங்க ஓட்டு போட மாட்டோம். ரொம்ப பிராங்கா நான் சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து ஒரு நாளும் வந்து அந்த தேசிய கட்சிகள் காங்கிரஸ் கூட ஓட்டு போட மாட்டேன். அப்போ இப்படியான ஒரு கலவை வந்து அந்த 10-15% அது வந்து நமக்கு கிடைச்சிரும் என்பது திமுகவின் கணக்கு. அதாவது ஆட்சி பேர்ல அதிருப்தி இருக்கும், ஊழல் இருக்கும், சாராய வெள்ளம் ஓடும், குற்றவாளிகள் பெருகியிருப்பாங்க, கொலை கற்பழிப்பு எல்லாம் நடக்கும். ஆனாலும் இந்த ஆனாலும்ங்கிறது அரசியல்ல ரொம்ப முக்கியம். அது திமுக கணக்குங்க, நல்லா தெரியுது. ஆனா மைனஸ் என்ன? 26 ஓகே, அடுத்த தேர்தல் 31க்கு என்ன பண்ணுவீங்க? அதையும் நீங்க கவனிக்கணும்ல. ஏன்னா உதயநிதி நீங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல. சரி 26ல ரைட்டுங்க, ஸ்டாலின் முதலமைச்சர் கன்டினியூ பண்றாரு. ஏதோ அவர் 200 சீட்டு ஜெயிக்காட்டாலும் 120 சீட்டு ஜெயிச்சிடறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அடுத்த தேர்தல்னு சொல்லிடுவாங்க. என்டிஏ என்ன சொல்லுவோம்? இந்த தேர்தலில் நாங்க இவ்வளவு ஓட்டு சதவீதத்தை கூட்டணும், இவ்வளவு ஏதோ கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சாலும் சரிதான், 100 தொகுதியில டெபாசிட் வாங்கியிருக்கோம், அதுக்காக விட்டுருவோமா? 2029ல வருது இல்ல அடுத்த தேர்தல் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப 2029ல மக்களவை தேர்தல், அது உதயநிதிக்கான பரிசோதனையா மாறும். 2031ல வந்து சட்டமன்ற தேர்தல், அது உதயநிதிக்கான டபுள் பரிசோதனையா மாறும். அப்ப அதுக்கான ஒரு பாலம் போட வேண்டிய கட்டாயத்திலையும் திமுக இருக்கும். அப்போ பிஜேபியோட வளர்ச்சி திமுகவுக்கு வந்து அது எதிர்கால இடைஞ்சல். அதிமுகவோட பிளட்டை வந்து உறிஞ்சி பிஜேபி வளர்ந்துடக்கூடாது. ஏன்னா அதைத்தான் தங்க தென்னரசு சொல்றாரு மறைமுகமா, சாணக்கிய வியூகங்கிற வார்த்தையை அதுலதான் பயன்படுத்துறாரு.